சீனாவுடைய சின்ஜியாங் மாகாணம் இங்கே இருக்கிற சீபோ இன மக்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவங்களுடைய வரவேற்போட அவங்களுடைய கிராமத்துக்குள்ளே போக கிடைத்தது. சீபோ இன மக்கள் மட்டுமல்ல, இப்போ எல்லாருமே கலந்து ஒன்றாக வாழுகின்ற ஒரு இடமாக தான் இது இருக்குது. இங்கே அவங்களுடைய மிக முக்கியமான தொழில் உற்பத்திகள், அவங்களுடைய கைத்தொழில்கள் இது எல்லாமே இங்கே செய்கிறாங்க. குறிப்பாக வில்லு தயாரிக்கிறது. வில்லு அப்படின்றது சீபோ இன மக்களுடைய மிக முக்கியமான ஒரு பொருள், ஒரு ஆயுதம் என்று கூட சொல்லலாம். இப்போ அவங்களுடைய திருமண நிகழ்வு ஒன்று, அதாவது இப்போ அவங்க ஒரு அப்பா மகளுக்கு மருமகனை எப்படி தெரிவு செய்வாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நிகழ்வு. இந்த வீட்டுக்கு மேல் மாடியில இருந்து பந்தை கீழே தூக்கி போடுவாங்க. இந்த பந்தை பிடிக்கின்ற ஆண்மகனை இந்த வீட்டினுடைய மருமகனை தெரிவு செய்வாங்களாம். ஒரு போட்டி மாதிரி இது நடக்கும். அந்த காலத்தில் நம்ம படங்கள்ல, ராஜா படங்கள்ல, பழைய வரலாறுகளில் படித்த மாதிரி அந்த பந்தை பிடிக்கின்ற ஆண்மகனை அவர் மருமகனை ஆக்குவாங்க. பல்லாக்கில் வைத்து திருமணத்துக்கு வந்தவர்களை வரவேற்கிறதுக்காக கூட்டி வருவாங்க. சீபோ இனத்து மக்களுடைய உணவு ரொட்டி. அந்த ரொட்டியை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்றது தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்களே செய்யலாமா? சரியா இருக்கான்னு தெரியல. இந்த அடுப்பு பாருங்க. இது இதுக்குள்ள நெருப்பு வச்சுட்டு இதுல எரியுது. இதனுடைய புகையெல்லாம் இதால் வெளியில போற மாதிரி செய்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இங்க இருந்து அப்படி இதை முழுமையா அந்த தாய்ச்சி இந்த அடுப்பை அப்படியே சரியான அளவா வச்சு செய்திருக்காங்க. நல்லா சத்தா இருக்கு. ஆமா ஆமா, வெளிய கிறிஸ்பி ஒரே மென்மையானது. இதோட ஊரை சுற்றி பார்க்கும்போது சின்னவங்க கூட வில்லுகளை ஏந்தி விளையாடுறது தான் அதிகமாகவே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய எழுத்து பொதுவாக நாம் இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமாக எழுதுவோம். ஆனால் சீபோ இன மக்களுடைய எழுத்து மேலே இருந்து கீழாக எழுதுகிறாங்க. இந்த இன மக்கள் பேசுகின்ற அல்லது பயன்படுத்துகின்ற மொழி இன்னும் இருக்கிறதால ஒரு வாரத்துக்கு 2 பத்திரிகைகள், செய்தி பத்திரிகைகள் வெளியிடப்படுகிறது. பாருங்க, சீன மொழியை தாண்டி சீபோ இன மக்களுடைய இந்த மொழியும் இங்கு பயன்படுத்தப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட மக்கள் இங்கே அதை பயன்படுத்துகிறாங்க.